ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்மளுடைய நெக்ஸ்ட் ஐடிடி அமெண்ட்மெண்ட். இது வந்து நான் லாஸ்ட் டைம்ல தான் போடுறேன். எக்ஸாமுக்கு 1 டே பிஃபோர் தான் போடுறேன். ஸோ யாரும் வந்து பேனிக் ஆக வேண்டாம். இது ஜஸ்ட் ஷார்ட் வீடியோ. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்ல நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ங்கிறதுனால அந்த வீடியோவை நான் லென்த்தியா கொண்டு போக விரும்பல. என்னென்ன ஐடிடி சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த இது ஜூன் 24 அண்ட் டிசம்பர் 24 ரெண்டு எக்ஸாமுக்குமே நமக்கு அப்ளிகபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்றாரு அப்படின்னா அவரு அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசிய ஐஜிஎஸ்டி பே பண்ணாமலே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளைங்கிறதுக்கு ஜிஎஸ்டி அவுட்ஃப்ளோ கிடையாது. ஆனா அவருக்கு ரீஃபண்ட் உண்டு. எப்படி எடுத்துக்கலாம்? ஐஜிஎஸ்டியை பே பண்ணாம எப்படி ரீஃபண்ட் எடுத்துக்க முடியும்னா, த்ரூ பாண்ட் இல்லைன்னா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஜீரோ ரேட்டட் சப்ளை. சப்போஸ் அந்த ஜீரோ ரேட்டட் சப்ளைல சேல் ப்ரொசீஸ் ரியலைஸ் ஆகல அப்படின்னா, அதாவது சேலே நடக்கல, டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் ஆகாம விட்டுருச்சுன்னா, அப்போ அவர் ரீஃபண்ட் கிளைம் பண்ண அமௌண்ட்டை வித்தின் 30 டேஸ்க்குள்ள திரும்ப பே பண்ணிடணும். ஏன்னா சேல் நடந்திருந்தாதான் அவருக்கு ரீஃபண்ட் வந்திருக்கும். சேல் நடக்காததுனால அந்த ரீஃபண்ட் அவருக்கு கிடையாது. பர்சன் சப்ளைங் குட்ஸ் த்ரூ எக்கனாமிக் காமர்ஸ் ஆபரேட்டர். ஸோ ஒரு பர்சன் த்ரூ பிளிப்கார்ட், த்ரூ அமேசான் மூலமா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றாரு. அது எதர் ஓலா, ஓயோ, ஸ்விக்கி, இது எல்லாமே நமக்கு எக்கனாமிக் காமர்ஸ் ஆபரேட்டர். இந்த மாதிரி கேசஸ்ல அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு தாண்டல, அதாவது த்ரெஷோல்ட் லிமிட்ஸ் இருக்குல்ல, நமக்கு 20 lakhs 40 lakhsங்கிற த்ரெஷோல்ட் லிமிட்ஸை தாண்டாத ஒரு பர்சன் எக்கனாமிக் காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா பண்ணாலே கம்பல்சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு சொல்லி இருந்துச்சு அமெண்ட்மெண்ட். இப்ப அது மட்டும் கிடையாது. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பர்சன் த்ரூ எக்கனாமிக் காமர்ஸ் ஆபரேட்டர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு லிமிட் தாண்டாதான் அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. வெறுசா வந்து எக்கனாமிக் காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா பிசினஸ் பண்ணாலே அவருக்கு கம்பல்சரி கிடையாது. பட் ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எக்கனாமிக்ஸ் எலக்ட்ரானிக் கமர்ஷியல் டிரான்ஸ்ஃபர் மூலமா பண்ணக்கூடாது. பேன் நம்பர் கம்பல்சரியா அவர்கிட்ட இருக்கணும். அண்ட் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா பண்ண போறதுக்கு முன்னாடி அவருடைய அட்ரஸ் ஆஃப் தேர் பிளேஸ் பிளஸ் வித் தேர் ஸ்டேட்டோட சேர்த்து முன்னாடியே என்ன பண்ணிடணும், அந்த டிக்ளேர் பண்ணிடணும். எதுலனா அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல போய், ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போய் இந்த மாதிரி நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போறேன் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிடணும். இந்த 4 கண்டிஷன்ஸ் அப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது அவர் வந்து பேன் வேலிடேட் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த 5 கண்டிஷன்ஸ் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா he is eligible for doing business without registration. ஓகேவா? இதான் வந்து நம்மளுடைய ஒரு நியூ சேஞ்ச். பிஃபோர் என்ன இருந்துச்சு, எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா போனாலே என்ன கிடையாதுன்னு இருந்துச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு இருந்துச்சு. இந்த கேசஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, ஆனா இந்த கண்டிஷன்ஸ் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா தேவையில்லைன்னு சொல்லி அமெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அது மூலமா பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கணும். இது எப்பவும் கம்பல்சரி. இன்டர்ஸ்டேட் சப்ளை அலௌடு கிடையாது. கலெக்ட் டாக்ஸ் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டி 8 வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த 4 கண்டிஷன்ஸையுமே வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் ஃபாலோ பண்ணிருக்கணும். அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்திருக்கணும், இன்டர்ஸ்டேட் சப்ளை கிடையாது, டிசிஎஸ் கலெக்ட் பண்ண முடியாது, ஜிஎஸ்டிஆர் 8 வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த 4 கண்டிஷன்ஸை வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் ஃபாலோ பண்ணாதான் அவர் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்தது, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்த டேட்ல இருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள கொடுத்துடணும், பிஃபோர் ஜிஎஸ்டிஆர் 1க்கு முன்னாடி. அடுத்தது, சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்றதுக்கு பேர் தான் சஸ்பென்ஷன். அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்குற இன்வெர்ட் சப்ளை, அதாவது பர்ச்சேஸ்க்கும் அவுட்வர்ட் சப்ளை சேலுக்கும் டிஃபரன்சஸ் இல்ல அனோமலிஸ்ங்கிறது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். இல்ல ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரூல் 10A நம்ம மீறிட்டோம், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு நமக்கு REG 31 ஃபார்ம் நம்பர்ல இன்டிமேஷன் வந்துடும். பிளஸ் அதே இன்டிமேஷன் நமக்கு வந்து இமெயில் அட்ரஸ்லயுமே கம்யூனிகேஷன் ஆயிடும் வித்தின் 30 டேஸ்க்குள்ள. ஓகேவா? இதுதான் சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருக்கிற நியூ சேஞ்ச். அந்த சஸ்பென்ஷன் தப்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை நம்ம ரெவோக் பண்ணலாம். எப்படி ரெவோக் பண்ணலாம்னா, ஜிஎஸ்டி REG 21 அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வித்தின் 90 டேஸ்க்குள்ள என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி என்னோட தப்பா கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை நீங்க ரெவோக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வித்தின் 90 டேஸ்க்குள்ள பண்ணிடணும். சப்போஸ் இன்னும் சஃபிஷியன்ட் காசு இருக்கு அப்படின்னா அனதர் 180 டேஸ் நமக்கு டைம் லிமிட் இருக்கு. ஓகேவா? இது அடுத்த சேஞ்ச். வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்டடா இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல டிடெக்ட் பண்ண மாட்டாங்க.
ஆன்லைன் கேம்ஸ்க்கு நம்ம பார்க்கறது ஆன்லைன் கேம்ஸ்க்கு ஓகேவா? ஆன்லைன் கேம்ஸ்ல நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்ட நம்மளுடைய அக்கவுண்ட்க்கு மறுபடியும் கிரெடிட் பண்ணி விடுறத நம்ம என்னவா எடுத்துக்க கூடாதுன்னா, ஒரு டிடக்ஷன் ஃப்ரம் வேல்யூன்னு எடுத்துக்க கூடாது. ஒரிஜினலா நீங்க பே பண்ண அமௌண்ட்ட தான் நம்ம டோட்டல் வேல்யூக்கு எடுத்துக்கணும். அதான் வந்துருச்சுல அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்க கூடாது. சேம் ரூல் ஃபார் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம கேம்பிளிங் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ். அதாவது ஹார்ஸ் ரேட்டு, கேம்பிளிங் சீட்டு அந்த மாரி விஷயங்கள் ஃபுல்லாவே ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். அந்த ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம டோக்கன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, சிப்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, டிக்கெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பண்ண செலவு, பிளஸ் வேற ஏதாச்சும் வந்து நம்ம அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான செலவு, நமக்கு மறுபடியும் டிக்கெட்ட குடுத்துட்டு ரீஃபண்ட் பணம் வாங்கிட்டாலும், அத வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல இருந்து டிடக்ட் பண்ண கூடாது. ஏன்னா ஒன்ஸ் குடுத்துட்டோம்னா, இது எல்லாமே எந்த இன்கம்குள்ள போயிடுதுன்னா, கேஷுவல் இன்கம்குள்ள போயிடுது. கேஷுவல் இன்கம்குள்ள போயிட்ட எந்த ஒரு இன்கமையுமே, ஈவன் தோ இட் இஸ் ரீஃபண்டட், அத நம்ம என்ன பண்ணிக்க கூடாது? எடுத்துக்க கூடாது. அதனாலதான் இங்க நம்ம ஆன்லைன் கேம்ஸுக்கும் அதேதான் சொன்னேன். ஆன்லைன் கேம்ஸுக்கும் ஒன்ஸ் பே பண்ணிட்டோம்னா அத ரீஃபண்ட் எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த மாதிரி கேஷுவல் இன்கம் எல்லாத்துக்குமே ஒன்ஸ் பே பண்ணிட்டோம்னா ரீஃபண்ட் எடுக்க முடியாது. சோ ஃபுல் அமௌண்ட் என்ன ஆயிடும்? உங்களுக்கு வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். அடுத்தது ஆர்சிஎம்ல ஒரு நியூ ப்ரொவிஷன். ஆர்சிஎம் என்ன ப்ரொவிஷன் கேட்டீங்கன்னா, ஒரு டைரக்டர் அவருடைய பெர்சனல் கெப்பாசிட்டில ஒரு ஆக்டிவிட்டி பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்சைட் அபிஷியல் அவுட்சைட் அபிஷியல். அதாவது அவருடைய அபிஷியல் பர்பஸ் தவிர்த்து அதர் தேன் தட் வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்றாருன்னா அதுக்கு ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகும். ஆனா அதே டைரக்டர் அதே அவுட்சைட் அபிஷியல் கம்பெனிக்கே பண்ணாருன்னா அப்ப அது ஆர்சிஎம் கிடையாது. கம்பெனி தான் டாக்ஸ் கட்டிக்கும். ஏன்னா கம்பெனிக்காக தானே பண்றாரு. ஈவன் தோ இட் இஸ் அவுட்சைட் அபிஷியல். அதனால கம்பெனி பண்ணிடும். இதே அவுட்சைட் அபிஷியல் கம்பெனிக்கு பண்ணலைன்னா அவர் தான் டாக்ஸ் கட்டணும். பிகாஸ் ஹி இஸ் தி டைரக்டர். அடுத்தது ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் இன் ஏ சினிமா ஹால். சினிமால நம்ம வாங்கி சாப்பிடுற பீஸா, பர்கர், பாப்கார்ன் அது எல்லாமே ரெஸ்டாரண்ட் சர்வீஸுக்கான டாக்ஸபிள். அதாவது காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ள போகணும்னா போய்க்கலாம். இல்லனாலும் நார்மல்லையுமே என்ன வரும்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஜிஎஸ்டிஸ் வருமோ அதுதான் வந்து அப்ளிகபிள். அதாவது சினிமால இருக்குங்கிறதுக்காக அத நம்ம ரெஸ்டாரண்டா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் ஒரே ஒரு பாயிண்ட், உங்களுடைய சினிமா டிக்கெட்லயே ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் உடைய காஸ்ட்டும் இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப நமக்கு நம்ம படிச்சிருந்த காம்போசிட் சப்ளை அப்ளிகபிள் ஆயிடும். காம்போசிட் சப்ளை அப்ளிகபிள் ஆயிடுச்சுனாலே எது பிரின்சிபல் சப்ளையோ அந்த பிரின்சிபல் சப்ளைக்கு என்ன டாக்ஸோ அதான் வரும். சோ நம்ம கேஸ்ல பிரின்சிபல் சப்ளை என்னவா இருக்கும்? சினிமா டிக்கெட் தான் பிரின்சிபல் சப்ளையா இருக்கும். அப்படி சினிமா டிக்கெட் பிரின்சிபல் சப்ளையா இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல நமக்கு அதுதான் டாக்ஸபிலிட்டியா இருக்க போகுது. ஓகேவா? தனியா இருந்துச்சுன்னா அது ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கான டாக்ஸபிலிட்டி வந்துரும். நம்ம கம்பைண்டா இருந்துச்சுன்னா கிளப் ஆகி நம்மளுடைய பண்டில்டு கான்செப்ட் படி என்ன வந்துரும்? காம்போசிட் சப்ளைக்கான கான்செப்ட் வந்துரும். அடுத்தது ஷேர்ஸ் ஹெல்ட் இன் ஏ சப்சிடரி கம்பெனி பை ஏ ஹோல்டிங் கம்பெனி. ஏ லிமிடெட் இருக்கு. அதனுடைய சப்சிடரி பி லிமிடெட் இருக்கு. ஏ லிமிடெட் பி லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸ வாங்கியிருக்கு. இதுதான் வந்து இந்த கேஸ். இப்போ ஒரு 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 பேரண்ட் கம்பெனி அதனுடைய சப்சிடரி கம்பெனியுடைய ஷேர்ஸ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, அத நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸா எடுத்துக்க கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஹோல்டிங். எந்த ஒரு சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணல. அதனால அந்த இடத்துல ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி எப்போ வரும்? ஒரு சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருந்தாதான் ஜிஎஸ்டி வரும். இந்த இடத்துல ஜஸ்ட் ஹோல்டிங் த ஷேர்ஸ் அப்படிங்கிறது நாட் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ். அதனால ஜிஎஸ்டி வராது. அப்புறம் ஐஜிஎஸ்டி கிரெடிட் தப்பா அவைல் பண்ணிட்டோம். அத வந்து சப்சீக்வெண்டா ரிவர்ஸ் பண்ணிட்டோம். வித்தின் அந்த ஸ்பெசிஃபைட் டேட்டுக்குள்ள ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த ஸ்பெசிஃபைட் டேட்குள்ள ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும். ஒன்லி திங் அந்த ஸ்பெசிஃபைட் டேட் தான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிரெடிட் ஆஃப் காம்பன்சேஷன் செஸ். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுலயும் நமக்கு கிரெடிட் இருக்கு. அந்த கிரெடிட்டை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி கால்குலேஷனுக்கு எடுத்துக்க கூடாது. ஒன்லி வந்து ஜிஎஸ்டி உடைய கிரெடிட்டை மட்டும்தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டிக்கு எடுத்துக்கணும். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் உடைய கிரெடிட் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்க கூடாது? இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டிக்கு எடுத்துக்க கூடாது. அண்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி லெசன் எக்ஸம்டட் சர்வீஸ் ரிலேட்டடா ரெண்டு ப்ரொவிஷன். சேட்டலைட் லான்ச் பண்றப்போ ஏற்படுற சர்வீசஸ் எல்லாமே எக்ஸம்டட். அப்புறம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு இந்த ஒரு பிரைவேட் கொடுக்குறேன். வாட்டர் சப்ளை, பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், கன்சர்வன்சி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்லம் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே எக்ஸம்டட். பிகாஸ் இது எல்லாமே வந்து டு ப்ரொவைடட் டு தி கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து நம்மளுடைய ஆர்சிஎம்லையும் எக்ஸம்ஷன்லையும் பார்த்தோம். அதாவது எக்ஸம்ஷன் ஃபார் கவர்மெண்ட், அதை யாரு ரிசீவ் பண்றானோ அவன் தான் டாக்ஸ் கட்டணும் அண்டர் ஆர்சிஎம்னு பார்த்தோம். அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு பார்த்தோம். அடிஷனலி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல வரக்கூடிய போஸ்டையுமே என்ன பண்ணிட்டாங்க? இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுவும் இனிமே வந்து ஆர்சிஎம் கீழே அப்ளிகபிள் ஆயிடுது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ. இது வந்து எக்ஸாமுக்கு முந்தின நான் போடுறேங்கிறதுனால உங்களுக்கு நான் வெரி 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 ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிருக்கேன். இவ்வளவுதான் நம்மளுடைய டோட்டல்
சேஞ்சஸ் ஆஸ் பர் சிஎம்ஏ சர்க்குலர். ஓகேவா? சோ இத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு குயிக்கா ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் குயிக்கா சொல்றேன்? பிகாஸ் நாளைக்கு ஒன் டே தான். உங்களுக்கு மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் 1:00 வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் இருக்கு. சோ இந்த வீடியோ ஃபாஸ்ட்டா பார்க்கணுங்கிறதுக்காக உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் இப்பதான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நான் இந்த சேனல் வந்து நேத்து நான் சொன்ன மாதிரி டெய்லி கன்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். பட் அதுக்கு கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போனா மட்டும்தான் நான் ஃபர்தரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். சோ ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் அதை பண்ணிட்டு தயவு செஞ்சு பாருங்க. அண்ட் எனக்கு என்னைய பர்சனலா காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர்ட்ட என்னுடைய நம்பர் இருக்கு. இந்த நம்பர் தான் என்னுடைய நம்பர். யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம் ஃபார் எனி திங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.